ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்ன நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அது கிரியேட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் வந்து அந்த வாய்ஸ் எனக்கு கிளியராக வரல. அதுக்கு நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறேன். என்ன நான் பேச போகணும்னா வந்து, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து வேலையை பற்றி நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சில பேர் வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க. இது வந்து யூஸ்வலாக எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தான். என் பையனுக்கு வந்து கம்பெனியில் வேலை இருந்தால் பார்த்து சொல்லு, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து வேலை இல்லை, அவன் வந்து கம்பெனியில் வேலை இருந்தால் சொல்லுன்னு நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா. இதை பற்றி தான் நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். வீடியோ வந்து கடைசி வரை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் என்னோட அன்பான ஒரு ரிக்வெஸ்ட்டு, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் அப்பப்போ போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பேச போனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் வேலைக்குன்னா, அந்த இடத்துல அதை ரொம்ப கவனிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. இதை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படி நான் வந்து சைடில் வந்து மேலே நான் கொடுக்குறேன், டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கடைசி வரை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசலாம். நான் என்ன பேச போறேன்னா வந்து, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் வந்து கடவுளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாப்புல சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், அது வந்து ப்ராப்பராக பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு தப்பான ஒரு மூவ் பண்ணி அது வந்து நம்மளுடைய நம்மளுடைய ரெப்புடேஷன் வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நம்மளது வந்து நம்ம இதே சொல்லுவாங்க பாரு, நம்மளது மதிப்பு மரியாதை வந்து அந்த இடத்துல வந்து குறைவா ஆகக்கூடாது. இதை பற்றி நம்ம நல்லா யோசிக்கணும். இது வந்து சரியான வழியில வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா வந்து அடுத்தவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் நல்லது, நம்ம ஹெல்ப் பண்ண போக நம்மளுக்கும் நல்லது, கம்பெனிக்கும் நல்லது. ஓகேவா? இப்போ வந்து சீன் 1 நான் பேசுறேன், இந்த ப்ராப்ளம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து என்ன ஃபேஸ் பண்றாங்களோ வந்து நம்மளுக்கு வந்து சிவி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு வந்து வேலை பார்த்து சொல்லு, இந்த கம்பெனிலே ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது தெரிஞ்ச கம்பெனிலையா இருக்கட்டும், வேலை இருந்தா சொல்லு அப்படின்னு நம்மள்ட்ட பேசுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதை பற்றி வந்து ரொம்ப அது கவனிக்கணும். இது வந்து ஒரு சிவி அனுப்புனா வந்து நம்ம வந்து யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ஒரு அன்ப்ரொஃபஷனல் வே. ஓகே, இப்போ வந்து சீன் 2 நான் சொல்றேன். ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 1, நோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கில். இந்த இடத்துல வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு முன்ன நீங்க வந்து அவங்களது ஸ்கில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்கில்மேன் வந்து அவங்களது என்ன வேலை செய்யறாங்க, அவங்களது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களது எக்ஸ்போஷர் என்ன, இதை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒன்லி தென் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ண ஏதாவது ஒரு சூட்டபிள் பொசிஷன்ல நீங்க வந்து அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து சீன் 3, தட் இஸ் ஸ்டெப் 2, பி ஆனஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல். இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட். நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஆனஸ்டா இருக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து அவங்க நம்மளுக்கு ஃபேவர் கேட்குறாங்க, அவங்களது ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படி இருக்காம, நம்ம கம்பெனிக்கு வந்து எங்க நம்ம சொல்லுவோம் பாரு, இப்படி அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு சிவி அனுப்புறேன் பாருங்கன்னு, அங்கேயும் வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசணும். இப்படி இல்லை, நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டோட சிவி அனுப்பிட்டேன் பாருங்க, அவங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க, அவங்க கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு என்னைக்குமே பேசுவாங்க. ஒரு அன்ப்ரொஃபஷனல் மேனர். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல வந்து அவங்கள பத்தி நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அவங்களது ஸ்கில் என்ன, அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி அவங்க வந்து அவங்களது என்ன சொல்றது, ஒரு பர்சனாலிட்டி பத்தி நம்மளால தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ சீன் 4, தட் இஸ் ஸ்டெப் 3, ஷேர் ப்ராப்பர் டீடைல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷேர் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு நீங்க அனுப்பும் போது அந்த சிவி வந்து ப்ராப்பரா இருக்கா நீங்க நல்லா பார்த்துக்கணும். எல்லா ரெலிவென்ட் டீட்டெயில்ஸ் இருக்கா பார்த்துக்கணும். அதுதான் அப்பதான் நீங்க வந்து ஃபர்தரா வந்து ஒரு மேனேஜர் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், இல்லை உங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் யாருக்கும் அதை வந்து குயிக்கா நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி அது ப்ரோசஸ்ல போகும். இது இல்லை சும்மா ஒரு ஒரு சிவி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நேம், அட்ரஸ், எஜுகேஷன் அப்படி இருக்காம அது ப்ராப்பரா இருக்கணும். அவங்க பேரு, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கில் என்ன, அவங்க எந்தெந்த ஏரியால அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ சீன் 5 பத்தி பேசுறேன். ஸ்டெப் 4, தட் இஸ் டோன்ட் ஃபோர்ஸ் இட். இப்போ வந்து இது ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு சிவி வந்து ஒருத்தவங்க ஒரு இடத்துல ஃபார்வர்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல யாருக்கும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த 10 தடவை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை இமெயிலோ எஸ்எம்எஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அவங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அந்த உங்களது ஃப்ரெண்டா யாரா இருக்கட்டும் பாரு, அவங்களுக்கு சொல்லி நான் வந்து என்னுடைய முயற்சி போடுறேன், நான் கேரண்டி கொடுக்க முடியாது உனக்கு வேலை கிடைக்கும்னு.
நான் ஃபார்வர்ட் பண்ணுறேங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ நான் உனக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து ஷேர் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் கேரண்டி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து சீன் 6 தட் இஸ் ஸ்டெப் 5 பற்றி பேசுகிறேன். ஃபாலோ அப் ஸ்மார்ட்லி. இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து சிவி ஃபார்வர்ட் பண்ணுவீங்கள, அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். என்னென்னா வந்து ரொம்ப பொலைட்டாக பேசணும். இப்படி நான் வந்து 10 நாளைக்கு முன்ன வந்து ஒரு சிவி ஒன்று அனுப்பியிருந்தேனே, அது உங்களுக்கு கிடைச்சிச்சா, செக் பண்ணீங்களா, அப்படிங்கிறவங்க அதில் வந்து அவங்கள வந்து ஒரு புஷ் பண்ணக்கூடாது. எப்படி சிவி அனுப்பினேன் பார்த்தீங்களா, அப்படி வந்து ஒரு அதிகாரத்தில் பேசக்கூடாது. ரொம்ப பொறுமையோடு பேசணும். அப்போ தான் வந்து அது வந்து ஒர்க் ஆகும். இப்படி வந்து அவங்க நம்ம ஃப்ரெண்டு பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புஷ் பண்ணக்கூடாது. சிவி கிடைச்சிதா அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து ஹார்ஷாக பேசாமல் ரொம்ப ஸ்லோவாக பொலைட்டாக பேசினா தான் அந்த வேலை முடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.